வணக்கம். இந்திய அரசியல்ல நரேந்திர மோடியோட எழுச்சி அது ஒரு தனி அத்தியாயம்னே சொல்லலாம். ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து தேசத்தோட மிக உயர்ந்த பதவிக்கு ஒருத்தர் எப்படி வர முடிஞ்சது? வாங்க, அந்த கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கதை எங்க தொடங்குது தெரியுமா? ஒரு ரயில் நிலையத்துல. ஆனா இது வெறும் ஒரு இடம் மட்டும் கிடையாது. இது ஒரு தனி மனுஷனோட பிரம்மாண்டமான பயணத்தோட ஆரம்ப புள்ளி. உழைப்பும் விடாமுயற்சியும் ஒருத்தரை எங்க கொண்டு போய் நிறுத்துங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரி, வாங்க இந்த கதைய முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். மோடியோட சின்ன வயசு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவரோட கொள்கைகளோட வேர்கள் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாமா? 1950 செப்டம்பர் 17 குஜராத்ல இருக்கிற வத்நகர்ல ஒரு ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல தான் நரேந்திர மோடி பிறந்தார். அவரோட அப்பா அங்கிருந்து ரயில் நிலையத்துல டீ வித்துட்டு இருந்தாரு. பாருங்க, இவ்ளோ எளிமையான ஒரு பின்னணியில இருந்து தான் அவரோட அந்த அசாதாரணமான பயணம் தொடங்குச்சு. அவரோட இளமை பருவத்திலேயே அவர் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம், அதாவது நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி RSSல சேர்ந்தார். அங்கதான் டிசிப்ளின், கண்ட்ரோல், அப்புறம் தீவிரமான தேசியவாதம், இந்த மாதிரியான கொள்கைகளை ரொம்ப ஆழமா கத்துக்கிட்டாரு. சொல்லப்போனா இந்த கொள்கைகள் தான் அவரோட எதிர்கால அரசியலுக்கே அஸ்திவாரமா அமைஞ்சது. இந்த கதையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது பிஜேபியோட ஒரு முக்கியமான அடிப்படை கொள்கை. சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியாவோட கலாச்சாரத்தையும் தேசிய அடையாளத்தையும் இந்து மதத்தோட பார்வையிலிருந்து பார்க்கிற ஒரு அரசியல் சித்தாந்தம் இது. இப்போ கதையோட வேகம் கொஞ்சம் அதிகமாக போகுது. அவரோட ஆரம்பகால சித்தாந்த பயிற்சியிலிருந்து அவர் எப்படி ஒரு மாநிலத்தோட தலைவரா உயர்ந்தார்னு பார்க்கலாம். ஆமா, குஜராத் முதலமைச்சரா இருந்த அந்த காலகட்டம்தான் அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். குஜராத் முதல்வரா அவர் செஞ்சதெல்லாம் அதிரடி திட்டங்கள் தான். ஒன்னு, வைப்ரண்ட் குஜராத்னு ஒரு பெரிய முதலீட்டாளர் மாநாட்டை ஆரம்பிச்சார். இதனால மாநிலத்தோட தொழில் வளர்ச்சி எங்கேயோ போச்சு. 2, ரோடு, கரண்ட்னு அடிப்படை வசதிகளை பெரிய அளவுல மேம்படுத்தினார். ஆனா அவரோட பதவி காலத்துல எல்லாம் சரியா இருந்துச்சுன்னு சொல்லிட முடியாது. சில விமர்சனங்களும் இருந்துச்சு. குறிப்பா 2002ல நடந்த குஜராத் கலவரம் சம்பந்தமா அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இது அவரோட அரசியல் வாழ்க்கையில இன்னிக்கும் ஒரு சர்ச்சையான பக்கமா தான் பார்க்கப்படுது. மாநில அரசியல் அடுத்து என்ன? நேரா தேசிய அரசியலோட உச்சிக்கு 2014ல அவர் இந்தியாவோட பிரதமரா பதவியேத்துக்கிட்டாரு. உண்மையில இது இந்திய அரசியல்ல ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம்னே சொல்லலாம். 2014, அதுக்கப்புறம் 2019, இப்படி 2 தேர்தல்கள்ல தொடர்ந்து பிஜேபிய தனி பெரும்பான்மையோட ஜெயிக்க வச்சார். இது அவரோட தலைமைக்கும் மக்கள் மத்தியில அவருக்கு இருந்த செல்வாக்குக்கும் ஒரு பெரிய அத்தாட்சி. பிரதமரானதும் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய லட்சியத்தோட இருந்துச்சு. முதல்ல மேக் இன் இண்டியா. சிம்பிளா சொல்லணும்னா, வெளிநாட்டு பொருட்களை நம்பாம இந்தியாவிலேயே எல்லாத்தையும் தயாரிச்சு இந்தியாவை ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்துறது தான் இதோட நோக்கம். அடுத்து 2வது டிஜிட்டல் இந்தியா. இது மூலமா இன்டர்நெட்டை தேசத்தோட மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் எல்லா கவர்மெண்ட் சேவைகளையும் மக்களோட விரல் நுனியில கொண்டு வர்றது தான் இலக்கு. ஒரு பெரிய முயற்சி இது. 3வதா ஸ்வச் பாரத் அபியான். இது வெறும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும் கிடையாது. சுத்தத்தை ஒரு தேசிய மக்கள் இயக்கமாவே மாத்தின ஒரு முயற்சி. இந்த 3 திட்டங்களும் தான் அவரோட ஆட்சியோட முக்கிய அடையாளங்களா மாறுச்சு. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். அவரோட ஆட்சியில எடுக்கப்பட்ட சில முக்கியமான முடிவுகளையும் அதோட தாக்கத்தையும் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த முடிவுகள் எல்லாமே இந்திய பொருளாதாரம், சமூகம்னு எல்லாத்துலயும் பெரிய விவாதங்களை கிளப்புச்சு. 2016ல வந்த பணமதிப்பிழப்பு, அப்புறம் நாடு முழுக்க கொண்டு வந்த GST, கடைசியா குடியுரிமை திருத்தச் சட்டம், இது எல்லாமே அவருடைய மிக முக்கியமான முடிவுகள். ஆனா ஒரு விஷயம், இதுல ஒவ்வொரு முடிவுக்கும் எவ்ளோ பாராட்டுகள் வந்துச்சோ, கிட்டத்தட்ட அதே அளவுக்கு கடுமையான விமர்சனங்களும் வந்துச்சு. அப்போ நரேந்திர மோடியோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுது? அது கடின உழைப்பு, அரசியல் திறமை, அப்புறம் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுதான் அவரோட பயணத்தோட மொத்த சாராம்சமும். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து இந்தியாவோட உச்சபட்ச பதவியான பிரதமர் பதவி வரைக்கும் அவர் அடைஞ்சிருக்கிற இந்த உயரம், இது அவரோட கதையை ரொம்பவே ஸ்பெஷலா மாத்துது. ஆமா, ஒரு ரயில் நிலையத்துல ஆரம்பிச்ச பயணம் தேசத்தோட தலைமை பீடத்துல வந்து நிக்குது. கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு தனி மனுஷனோட பயணம் ஒரு முழு தேசத்தோட கதையே எப்படி மாத்த முடியும்? இது வெறும் நரேந்திர மோடியோட கதை மட்டும் இல்ல, இது சமகால இந்தியாவோட கதையும் கூட.